30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மூக்குப்பொடி, வெத்தலை பாக்கு, புகையிலை, சிகரெட்டு, கள்ளச்சாராயம், கஞ்சா இது மட்டுமே போதைப் பொருள்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ சமீபத்தில் உச்சத்தில் இருக்கிற போதைப் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் மத்தியில் ரீல்ஸ் முகம் தான். தண்டவாளத்துக்கு கீழே படுத்துக்கிட்டு மேலே ட்ரெயின் போகிறத வந்துட்டு ரீல்ஸ் எடுத்து விடுறது. இன்னைக்கு உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ட்ரெயின் போயிட்டே இருக்கு, அது பக்கத்தில் அந்த ட்ரெயினை மிந்துறது போல் ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் கர்நாடகாவில் ஒரு மேரிட் கப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பக்கத்துலேயே அவங்க அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த நேரம் ட்ரெயின் வருது, போலீஸார்லாம் கத்துறதுனால அவங்க விலகிட்டாங்க. நூல் இழையில் அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் ரயில் தண்டவாளத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் புஷ்அப் எடுத்து காட்டுறாங்க. நாங்கள் எவ்வளோ பாடி மெயின்டைன் பண்ணுறோம் கஷ்டப்பட்டு அப்படின்னு நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு, நல்ல வேளை அந்த நேரத்தில் ட்ரெயினுமே வரல. போலீஸார் இது மேலெல்லாம் வழக்கு பதிவு செய்திருந்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயிலபிள் அஃபென்ஸ் தான். அவங்க ஜாமீன் வழங்கப்பட்டு ரிலீஸ் ஆகிட்டு வர்றாங்க. இன்னும் சட்டம் கடுமையாக்கப்பட்டால் தான் உயிர் சேதத்தெல்லாம் நம்ம தவிர்க்க முடியும்.